இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏவுக்கு எந்த திசையில் நிற்பார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் போட்டுங்க. டைரக்ஷன் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு திசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷன் போட்டே ஆகணும். தென்மேற்கு இந்த பக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இந்த பக்கம். இப்போ வந்து பாருங்கள், ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில், அதாவது தென்மேற்குனா இங்கே, ஏ என்பவர் பிக்கு வந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார் அப்படின்றாங்க. 40 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருப்பார், ஏ இங்கே இருப்பார் அப்படின்றாங்க, பி இங்கே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில், அதாவது சி வந்து இங்கே இருப்பார், 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் இருப்பார் அப்படின்றாங்க. இப்போது அப்படி இருந்தார்னா சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் நிற்பார்? அதாவது சி தான் வந்து ஏக்கு எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே ஏ சிக்கு எந்த திசையில் இருந்தாங்கன்னா அது வந்து மேற்கு. இப்போ வந்து சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் இருப்பார்? இந்த ஏலேருந்து பார்க்கும்போது எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் தான் இருப்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிழக்கு. இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்லிட்டு பாருங்க. ஏ என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏவுக்கு எந்த திசையில் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க. டைரக்ஷன் போட்டு தென்மேற்கு திசைனா இந்த பக்கம் வரும். அதாவது ஏ என்பவர் ஏ தான் வந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில் இருக்கார் அப்படின்றாங்க. ஏ இங்கே இருக்காரு, பி இங்கே இருக்காரு. அப்புறம் வந்து பாருங்கள், சி என்பவர் பிக்கு 40 கிலோமீட்டர், பி இங்கே போட்டுமா? அப்போது இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் வந்து சி இருக்கார் அப்படின்றாங்க. இப்போது சி என்பவர் ஏக்கு எந்த திசையில் இருப்பார்? சி வந்து ஏலேருந்து பார்க்கும்போது எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏலேருந்து பார்க்கும்போது சி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருப்பார். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ கிழக்கு.